ஸ்ரீமத் பாகவதம் 45ஆம் பகுதி. ஆக்னீதரனின் முதல் மகனான நாபி மேரு பர்வதனின் மகள் மேரு தேவியை திருமணம் செய்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு நீண்ட வருடங்களாகியும் மழலை செல்வம் கிடைக்கவில்லை. தனக்கு வாரிசு இல்லையே என்கிற குறை நாபியின் மனதை வாட்டியது. நாபி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து மனைவியுடன் சேர்ந்து யாகங்கள் செய்தான். இதனால் மனம் மகிழ்ந்த திருமால் யாக குண்டத்தில் தோன்றி அவர்கள் முன் காட்சியளித்தார். அப்போது யாகத்தை நடத்தி வைத்த முனிவர்கள் பகவான் நாராயணரை வணங்கி துதித்து, பகவானே, எங்களின் மன்னன் நாபிக்கு தங்களை போன்ற திருமகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். வேதியர்களே, நீங்கள் கோரியபடி நாபிக்கு நானே மகனாக பிறப்பேன் என்று கூறி அருள் பாலித்து மறைந்தார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பகவான் வாக்களித்தபடியே நாபியின் மனைவியாகிய மேருதேவி ஓர் அழகிய ஆண்மகவை பெற்றெடுத்தாள். நாபி மனமகிழ்ந்து போனான். குழந்தைக்கு ரிஷபன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தான். ரிஷபன் குழந்தை பருவத்திலிருந்து வாலிபனாகி தந்தைக்கு பின் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டான். ரிஷபன் இறைவனின் அம்சமானதால் அவனுடைய தேசம் சுபிட்சமாக இருந்தது. குடிமக்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்தனர். ரிஷபனின் புகழ் எங்கும் பரவியது. எல்லோரும் அவனை கொண்டாடினார்கள். உலகங்களில் உள்ளவர்களும் ரிஷபனை பாராட்டியதால் தேவேந்திரன் அவன் மீது பொறாமை கொண்டான். ரிஷபனின் நாட்டில் மழை பெய்யாதபடி செய்தான். பகவானின் சொரூபமாகிய ரிஷபனுக்கு இது தெரியாமல் போகுமா என்ன? அவன் தனது சக்தியினால் ராஜ்யத்தில் மழை பொழிய செய்து தேசத்தை செழிப்பாக்கி தேவேந்திரனின் கர்வத்தை அடக்கினான். தேவேந்திரன் ரிஷபனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தனது மகள் ஜெயந்தியை ரிஷபனுக்கு திருமணம் செய்து வைத்தான். ரிஷபன் ஜெயந்தி தம்பதிக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனர். இவர்களில் மூத்த மகன்தான் பரதன். முதிய பருவம் அடைந்ததும் மகனான பரதனிடம் அரசாட்சியை ஒப்படைத்த ரிஷபன் காட்டிற்கு சென்று துறவரம் மேற்கொண்டான். முக்தி பெற்றான். ரிஷபனுக்கு பின் பட்டத்திற்கு வந்த பரதனின் கதை ஒரு மனிதன் ஆசா பாசங்களில் சிக்கி கொள்வதால் அவனுடைய பிறவியையே அது எப்படி ஆட்டி படைக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். பாவம், ஒரு விலங்கின் மீது கொண்ட பாசம்தான் அவனை எப்படியெல்லாம் அலைக்கழித்து விட்டது. 45ஆம் பகுதி நிறைவடைந்தது.